இன்றைய முக்கிய செய்திகள். பாராளுமன்ற நடவடிக்கையை தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்தியமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற அறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டார் என்ற செய்தியானது தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதாவது இன்றைய தினமாகிய 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்வியால் ஏற்பட்ட சிக்கல் நிலை காரணமாக அர்ச்சுனா எம்பி சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். விமல் ரத்நாயக்க அமைச்சர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது இடையூறு விளைவித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய ராமநாதன் அர்ச்சுனா மீது மேற்கொள்ளப்பட்டு வெளியேற்றப்படுகின்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் சபை அமர்வுகளை குழப்பும் வகையில் ஒழுங்கு பிரச்சினை என்று கூறி அவர் குழப்பம் விளைவிப்பதாக சபை முதல்வராகிய விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஏற்பட்ட கனமழையும் இடியுடன் கூடியதுமான காலநிலையினால் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஏழாலை கிழக்கு ஏழாலை என்ற முகவரியைச் சேர்ந்த 39 வயதுடைய குணரட்னம் குமரன் என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கின்றார். குறித்த நபர் தனது தோட்டத்தில் மிளகாய் ஆய்ந்து கொண்டிருக்கும் போது மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜாலியில் காய்ச்சலால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் 4 நாட்களாக காய்ச்சலால் பிடிக்கப்பட்டிருந்த 21 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த புதன்கிழமை 7ஆம் தேதி உடல்நிலை மோசமான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். இவரது மரணத்துக்கு காரணமான நோய் இருப்பதை உறுதிப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் அவரது உடற்கூற்று மாதிரிகளை மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பியிருக்கின்றனர். தினத்துக்குரிய முக்கியமான செய்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமாயின் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. குடிசை டாக்ஸ் தமிழ். நன்றி.